அதுக்கு மேல அதை வந்து நான் வெளிப்படுத்த முடியாது. அது அவங்க உணர்ந்துகிட்டா சரி, புரிஞ்சுக்கிட்டா சரி, அது அவங்களே சார்ந்தது. சரியா? அப்படி இருக்கிறோம் நம்ம. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்த 10, 20, 25 பேர் தானே இருக்கோம். இதை விட சாமிக்கு வேற யாரு இருக்கான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது இல்ல. இந்த 25 பேருக்காக நான் வந்து என் உடம்பு கெட்டு போகும்னு எல்லாம் சொன்னீங்கன்னா அது வேற விஷயம் தான் சொல்லுவேன். எப்படி? இந்த 20 பேர் 50 பேர் கூட வச்சுக்கோ, 50 பேருக்காக என் சரீரம் வந்து வேதனைக்கு ஆளாகுதுன்னு சொன்னா அது சின்ன விஷயம் கிடையாது. அதை ஏத்துக்கிற இடத்துல இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் ஆளு வேணா கொஞ்சம் குள்ளமா இருக்கலாம், இப்ப கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்குன்னா என்னன்னு தெரியல. வெயிட் குறைஞ்சது மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு எப்படி தெரியல, ஒருவேளை குண்டாயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்னமோ தெரியல. சரியா? சரீர பலம் என்னங்கிறது நான் சொல்ல மாட்டேன். சரீரம் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். ஏன்னா வயசு கூட கூட அது குறையத்தான் செய்யும். ஆனா இவனுக்கு இருக்கிற ஆன்மா பலம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன், 2 முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 6 ஆணைக்கு என்ன பலம் இருக்குமோ அந்த பலம் இந்த ஆன்மாவுக்கு இருக்கு. புரியுதா நான் சொல்றது? ஒரு ஆணைக்குள்ள பலத்தவே நம்மளால தாங்க முடியாது. அப்போ 6 ஆணைக்குள்ள ஒரு ஆன்மாவுக்கு பலம் இருந்தா எவ்வளவு இருக்கும், எவ்வளவு தாங்கும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்போ 6 ஆணைக்குள்ள ஒரு பலம் ஒரு ஆன்மாவுக்கு இருக்குன்னா இந்த 50 பேருடைய கருமாயணி சங்கடப்படுத்திடும். புரியுதா என்ன சொல்றது? புரியுதா இல்லையா சாமி? அப்ப எவ்வளவு பேரை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா, எவ்வளவு எடுத்துட்டு இருந்தா இந்த சரீரம் வந்து அந்த நெருக்கடிக்கு ஆளாகும். இதெல்லாம் நீங்க உணரணும், புரிஞ்சுக்கிறணும். அப்படி உணர்ந்தால் மாத்திரம்தான் நீங்க வந்து சீர்திருத்தவாதியா மாற முடியும், சீர்திருத்தவாதியா நீங்க பயணம் பண்ண முடியும். நீங்க தவறிட்டீங்கன்னா உங்கள்ட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கு நான் கூட முட்டாள்தனம்னு நினைப்பேன். ஆமா, முட்டாள்தனம்னு நினைப்பேன். அட இது என்னடா இவங்கள போய் நம்ம போட்டு இப்படி மல்லு கட்டி கிடக்காங்க அப்படின்னு நினைப்பு வந்துடும். ஆனா எங்களுக்கு வரக்கூடாது. நான் வேண்டிக்கிறதெல்லாம் அப்படித்தான். எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு அந்த சலிப்பு மாத்திரம் வந்துடக்கூடாது. சலிப்பு வந்துட்டு நீ யாரு கேட்க போறா? என் சாமி கூட இனி கேட்க மாட்டாரு. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு விஷயத்தை எச்சரிக்கை பண்ணாரு. என்னைய எச்சரிக்கை பண்ணாரு, டேய் என்ன பண்ணிட்டு இருக்கிற தேவையில்லாம, அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்குடா, ஏன்டா அவசரப்பட்டுக்கிட்டு சிக்கல்ல போய் மாட்டிக்கிறேன்னு கூட வெளிப்படுத்தினாரு. ஒரே வார்த்தை சொன்னேன். இன்னும் சொல்ல போனா சாமின்னு கூட சொல்ல, போயா அதுக்குன்னு இறக்கி விட்டுட்டு நாள் இருக்கு, நட்சத்திரம் இருக்குன்னு இருக்க, போ நான் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னேன். சிரிச்சுக்கிட்ட, சரி மகனே நீ பட்டாத்தான் திருந்துவ அப்படின்ட்டு போயிட்டாரு. புரிஞ்சதா? அது கூட ஒரு வகையில எச்சரிக்கை. ஆனா இந்த பரதேசி கணக்குல நான் அதை எச்சரிக்கையா எடுக்க மாட்டேன். மகனே நீ என்னைய புடிச்சு பாக்குறியா, எப்படி சுயநலமா நான் நினைச்சுக்கிட்டு ஒதுங்கிடுவோம்னு நினைக்கிறியா? அது இங்க நடக்காது. எப்படி என்னை பயமுறுத்துற வேலை தானே, அதை செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அசால்ட்டா போயா இதை செய்ய அதை செய்யணும் சொல்லி கொடுத்துட்டு பிற பண்ணாத புடுங்காதட்டு போற, போ நான் அப்படித்தான், அவ்வளவுதான். சிரிச்சுட்டே போறாங்கன்னா என்ன அர்த்தம்? உனக்கு பட்டாத்தான் தெரியும் அப்படி சிரிச்சுட்டே போறதுக்கு என்ன அர்த்தம்? சரி நமக்கு பேப்பரை கொண்டாந்து வச்சுட்டு போறாங்க போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த புரிதல் நம்மகிட்ட இருக்கு, அந்த பக்குவம் இருக்கு. சரியா? அதுக்காக என்ன நீங்க உங்க குருநாதர் அப்படி சொல்றீங்களே, நான் உங்களும் அப்படி சொல்லுவோம்னு சொல்லிடாதீங்க. நம்மளால அப்படி சிந்திச்சாலும் சிந்திப்பீங்க. நீங்க மாத்திரம் அவரை போயான்னு சொல்றீங்க, நாங்க சொல்லக்கூடாதா அப்படின்னா? வந்துரும்ல, மனுஷனுடைய சுபாவம் அதுதானே. புரியுதா?
சங்கு ஊதாம தூங்க கூடாது பாத்துக்கா. உதவனை எழுப்புறது கூட சண்டைக்கு நிக்கிறதுக்கா. கண்ணு சொல்லுது இல்ல உனக்கு வரல, நீ சொல்லிட்டா குறுக்கு வழி